ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டினே இதுதான். அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இப்போ கொடுக்க போகிறேன். கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா? என்னால் பேச முடியல சரியாக, அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு தான், அதுவும் ப்ரெக்னென்சி கொஸ்டினுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். எல்லா பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பேருமே ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம லைவ் நேற்று போட்டதில் 50 பேர் கேட்குறீங்க. அவ்வளோ பேர் கேட்டுமே என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. அதனால் சாரி எல்லா பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. என்னுடைய ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் என்னால் ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் ரிப்ளை பண்ணவே முடியலை. இப்போ வந்து சரி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் லைவில் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் நேற்று அவ்வளோ பேர் கேட்டுமே என்னால் பதில் சொல்ல முடியல. எல்லா பேரும் மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து, அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, கன்சீவாக இருக்கீங்களா, எத்தனை மாதம் ஆகுது உங்களுக்கு? இந்த கொஸ்டின் தான் அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது இவங்க எப்படா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நான் கன்சீவாக தான் இருக்கேன் அப்படின்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடியேவும். எஸ், ஐ ஆம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் நான். எதுக்காக நான் வந்து இவ்வளோ நாள் நான் வீடியோவில் சொல்லலை அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஸ்டார்டிங்கில் இருந்த வீடியோவில் நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் லைவ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். சுத்தமாக என்னால் முடியலை. ரொம்ப இந்த ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சுத்தமாக முடியலை என்னால். ஒரே வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். லைவ் போடவே இல்லை, வீடியோஸ் போடவே இல்லை, ஷார்ட்ஸ் போடவே இல்லை. அப்புறம் இருந்து ஒரு சில பேர் ஒன்று நான் போடும்போது எப்போயாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருப்போம்ல, அதை வந்து நான் லேட்டாக போடுவேன். அந்த இது கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு போடுவாங்க. அந்த இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல, இது வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. நான் ஆனால் 5 மாதத்துக்கு மேலே தான் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து 5 மாதத்துக்கு வளையல் போட்டிருந்தேன்ல, வளையல் நிறையா போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்கத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் வந்துடுச்சு. ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்டை ஒரு நாள் கேட்டேன். அவங்க எப்பயோ ஓகேன்ட்டாங்க. ஆனால் நான் தான் அப்லோட் பண்ணாமலே இருந்தேன், வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாமலே ரிவீல் பண்ணாமலே இருந்தேன். என்னுடைய தப்பு தான். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு ஆள் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் பயந்துட்டு, பயம்ன்றது இல்லை, ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அபார்ஷனுக்கே ரொம்ப பேசிட்டாங்க. அப்புறம் இருந்து நான் 3rd மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு 4th மந்த்து தான் நான் ரிவீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு. அதில் ரொம்ப பேசவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெளியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்களே ரொம்ப பேசினாங்க. அதனால தான் நான் ரொம்ப இந்த தடவை ஃபுல்லாகவே சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் கேட்க என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அதனால தான் இந்த தடவை ரிவீல் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, பட் இனிமேல் என்னத்தை மறைச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் இப்போ ரிவீல் பண்ணிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்லாமலே இருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப அவதிப்பட்டேன். அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச்சு பேசிட்டாங்க. அதனாலேயே இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை, யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. நான் இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மாமாவுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லா பேர்த்துக்குமே சொன்னேன். அதுவுமே ஒரு 50 நாள் 60 நாளைக்கு மேலே தான் தெரியவே ஆரம்பிச்சிச்சு. யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்லவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது. சீக்ரெட்டாகவே தான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா கிட்ட வந்து நானே சொல்லிட்டேன். அப்புறம் மாமா கிட்டையும் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ண அன்றைக்கே சொல்லிட்டேன். நான் ஏப்ரல் 19 வந்து லாஸ்ட்டு மென்சுரல் டேட்டு. நான் வந்து மே 19 ஒரு நாள் கூட தள்ளி போகலை. அப்படி மே 19 செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா
தலை சுற்றிக்கிட்டு வாமிட் வர்ற மாதிரியே இருந்துச்சு. வாமிட் வரல, வாமிட் வர்ற மாதிரி இருந்துச்சா, சரி ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்றதுக்காக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மே 19 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மே 20 கூட கன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் 18 வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்சி கிட்டு வந்து வாங்கி வச்சுட்டேன். அதனால் என்னால் சும்மா இருக்க முடியல, வீட்டில் வச்சுக்கிட்டேவும். 19 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டபுள் கோடு காமிச்சிருச்சு. அன்னைக்கே மாமாட்டே காமிச்சிட்டேன் நான். அதே மாதிரி எல்லா யூடியூபர் மாதிரி ரிவீல் பண்ணுறது வந்து வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நான் வீடியோலாம் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த இதில் நிறைய பட்டுட்டேன் நான், அபார்ஷனில் வந்து நிறைய பட்டுட்டேன். அதனால் இந்த தடவை யாருக்குமே எனக்கு சொல்கிறதுக்கு மனசே வரல. அதனால தான் சொல்லவே இல்லை. யார் ஏதாவது பேசிடுவாங்க வச்சிருவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் போடவே இல்லை இந்த தடவை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோஸ் போட்டிருக்கலாம், மித்த வீடியோஸ் vlog இந்த மாதிரி போட்டிருக்கலாம். அது வந்து எதுக்கு போடல அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல்லாகவே வாமிட்டிங் இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு. 4 மாதம் நல்லா தொடர்ந்து வாமிட்டிங் தான் இருந்துச்சு. 5th மந்தில் வந்து லைட்டாக அப்பப்போ இருந்துச்சு. இப்போ எத்தனை மாதம் அப்படின்ட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. மே 19 வந்து நான் லாஸ்ட் வந்து செக் பண்ண டேட்டு. ஏப்ரல் 19 வந்து என்னுடைய மென்சுரல் டேட்டு. இதை வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு எவ்வளோ மந்த் ஆகுது அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? லாஸ்ட் மென்சுரல் டேட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எத்தனை மந்த் ஆகுது, உங்களுக்கு எத்தனை மந்த் கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்கமிங் வீடியோவில் வந்து ஒன்றா நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, ஓகேவா? அப்புறம் எனக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றது கொஞ்சமாவது மைண்டில் தோணும். அதை வச்சு நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போடுறேன், ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு வராங்க. அதனால தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது என் முகம். எப்படா வருவாங்கன்னு துருன்னு இருக்கேன். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம்.